மலையாள சினிமா மூலமா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கி தமிழ் சினிமாக்கு ஐயா படம் மூலமா அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் நயன்தாரா. சின்ன ரோல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு பெரிய நடிகர்களுக்கு பேரா நடிச்சு அப்படியே வளர்ந்து பல விமன் சென்ட்ரிக் படங்கள் பண்ணி அதுலயும் வெற்றிகளை கொடுத்து கிட்டத்தட்ட 22 வருஷமா இந்த திரைத்துறையில ஒரு முன்னணி நடிகையா வலம் வராங்க. நடுவுல இவங்க கெரியர்ல சில காரணங்கள்னால பிரேக் எடுத்தாலும் மறுபடியும் ராஜாராணி படம் மூலமா கம்பேக் கொடுத்து இப்போ பல கோடிகள்ல சம்பளம் வாங்குற நடிகையா உயர்ந்திருக்காங்க. இப்படி புகழோட உச்சத்துல இருக்கிற நயன்தாராக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில் தான் லேடி சூப்பர் ஸ்டார். இந்த டைட்டில் பல சர்ச்சைகளை சந்திச்சதுன்னு தான் சொல்லணும். சிலர் நயன்தாராவே வச்சுக்கிட்ட டைட்டில் தான் இது, மக்கள் யாரும் அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டு வராங்க. சிலர் இது அவங்க ரசிகர்கள் அன்பா வச்ச பேருன்னு சொல்லிட்டு வராங்க. நயன்தாராவும் நிறைய இன்டர்வியூஸ்ல என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதீங்க, ரொம்ப திட்டுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கூட அப்படி டைட்டில் போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அவங்க போட்டுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. சிலர் நயன்தாரா ப்ரொடியூஸ் பண்ற படத்திலேயே லேடி சூப்பர் ஸ்டார்னு தான் டைட்டில் வரும், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான தெரியலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள் நயன்தாரா கண்டிப்பா லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் வைக்க சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால அப்பப்போ த்ரிஷா ஃபேன்ஸும் லேடி சூப்பர் ஸ்டார்னா அது த்ரிஷா தான் சொல்லி நயன்தாரா ஃபேன்ஸ் கூட சண்டை போடுறதையும் பார்க்க முடியும். இப்படி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் பல சர்ச்சைகளுக்கு பேர் போனதுன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இப்படி ஒரு பட்டத்தை வேணாம்னு நயன்தாரா இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க சமீபத்துல வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ரசிகர்கள், மீடியா, திரைத்துறை குடும்பத்தினர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வெற்றி அப்போ என்னை பாராட்டி தோல்வி அப்போ தட்டி கொடுத்து இவ்வளவு வருஷம் நான் சினிமால பயணிக்க காரணமே நீங்க தான். நீங்க உங்க அன்பால எனக்கு கொடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இனிமேல் என்ன அப்படி அழைக்காதீங்க, நீங்க என்ன நயன்தாரான்னு அழைக்கிறத தான் நான் விரும்புறேன். அந்த பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஒரு தனிநபராகவும் அதுதான் எனக்கு அடையாளம். பட்டங்களும் விருதுகளும் ரொம்ப மதிப்பு மிக்கவை தான், ஆனா சில நேரங்கள்ல அதுவே நம்மள வேலையில இருந்தும் கலைத்தொழில இருந்தும் உங்க அன்புல இருந்தும் பிரிச்சிடுறது. எனக்கு இப்போ எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ இதுக்கப்புறமும் இந்த அன்பை தொடர்ந்து தருவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா நயன்தாரா இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார்னு என்னை அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அஜித் சார், கமல் சாரை தொடர்ந்து நயன்தாராவும் எந்த பட்டமும் வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்காங்க. நயன்தாராவோட இந்த முடிவை பலருமே பாராட்டிட்டு வந்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை சோஷியல் மீடியால பேசிட்டு வரதையும் பார்க்க முடியுது. நயன்தாராவோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.